கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததால் பண்டிகை காலங்களில் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கும் சூழலில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு எப்பொழுது வரும்? அதிகாரிகள் சொல்வது என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் என்பது கடந்த 2023 டிசம்பர் 30 கட்டப்பட்டு துவக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பேருந்து நிலையம் வந்த ஒரு சூழலில் 80% பேருந்துகள் அந்த பேருந்து முனையத்தின் வாயிலாகத்தான் இயக்கப்படுகிறது. இதனால் வார இறுதி மற்றும் பண்டிகை காலங்களில் சென்னை மாநகர மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு நேரடியாக சென்று பேருந்தில் ஏறி பயணம் செய்வது என்பது மிகவும் சவாலாக இருந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் ரோட் டிரான்ஸ்போர்ட் தவிர்த்து ரயில்கள் இயக்கப்படாததால் கடுமையான சிரமம் என்பது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ஊரப்பாக்கம் மற்றும் வண்டலூர் இடையே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு புறநகர் ரயில் நிலையத்தை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து பயணிகள் கோரிக்கையை முன்வச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக 22 கோடி மதிப்பீட்டில் இந்த 2 ரயில் நிலையங்களுக்கு நடுவே கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கான பணி என்பது துவங்கப்பட்டிருந்தது. இந்த பணிகள் என்பது 2024 நிறைவடையும் என முதல்ல தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் 2024 பெய்த தொடர் பருவமழை கனமழை எதிரொலியின் காரணமாக பணிகள் நிறைவடையாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கொண்டு வருவதற்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளும் தொடர்ச்சியாக தாமதமாயிருந்ததுனால இந்த பணிகள் என்பது வேகம் எடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது காணப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிலையில தான் இந்த பணிகள் அனைத்துமே முழுமையாக தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டில் 3 நடைமேடைகளோடு பொதுமக்கள் பயணிகள் வந்து செல்வதற்கான அனைத்து வசதிகளோடு தற்போது இந்த ரயில் நிலையம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ரயில் நிலையம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் 2026 முதல் இந்த ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே தரப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே பொதுமக்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருந்தது என்றால் பொங்கலுக்குள்ளாக 2026 பொங்கலுக்குள்ளார இந்த ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய பட்சத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய சோதனை என்பது இன்னுமே நடைபெறாத ஒரு சூழலில் இன்னுமே வாரியத்துடைய ஒப்புதல் என்பது கிடைக்கப்படாததுனால 2026 பொங்கலுக்குள்ளார இந்த ரயில் நிலையம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வருமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பல திட்டங்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய சோதனைக்காக காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பரங்கிமலை வேளச்சேரி இடையேயான தென்சென்னை மக்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் சேவையும் இதே போல ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இன்னுமே அங்கு சோதனை என்பது நடைபெறாத ஒரு சூழலில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலும் இன்னும் அந்த சோதனை ஓட்டம் என்பது நடத்தி முடிக்கப்படாத நிலையில் ரயில்வே ஒப்புதல் என்பது கிடைக்கப்படாத நிலையில் இந்த திட்டம் என்பது காலதாமதமாகி இருக்கிறது. எனவே ரயில்வே ஏற்கனவே தெரிவித்தது போல 2026 ஜனவரிக்குள்ளார இந்த ரயில் நிலையம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே வரும் நாட்களில் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சோதனையை நடத்தி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொங்கலுக்குள்ளார இந்த திட்டம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பது மக்களுடைய கனவாகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.